அனைவருக்கும் வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் தைத்திங்கள் பொங்கல் திருநாள், திருவள்ளுவர் திருநாள், உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொதுவா பொங்கல் பண்டிகை அப்படின்னு சொன்ன உடனே அது நம்முடைய தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லி ரொம்ப உற்சாகமா நம்ம கொண்டாடுவோம். இந்த கொண்டாட்டம் அப்படிங்கிறது ஒரு வாரத்துக்கு ரொம்ப சிறப்பா நடக்கக்கூடிய ஒரு பண்டிகை அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாருமே நம்ம உற்சாகமா கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் முத்தமிழ் பார்வை சார்பாக. பொதுவா பொங்கல் திருநாள் அப்படின்னு சொன்ன உடனே பொங்கல் திருநாள் அடுத்த நாள் திருவள்ளுவர் திருநாள் நாம் கொண்டாடுறோம். திருவள்ளுவர் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வர்றது என்ன அப்படின்னா உலக பொதுமறை அப்படிங்கிறது தான் நம்முடைய எல்லாருடைய நினைவுக்கு வரும். காரணம், இந்த உலகம் முழுமைக்கும் திருவள்ளுவருடைய திருக்குறள் தான் கருத்தாழமிக்கவை, வாழ்வியல் முறையை சொல்லித்தரக்கூடியவை. அதனால்தான் உலகத்தில் அதிக அளவில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களில் ஒன்று திருக்குறள். ஏன்னா இது வாழ்வியல் முறையை சொல்லுகின்ற ஒன்று. அதனால உலக பொதுமறை அப்படின்னு சொன்னாங்க. அந்த திருக்குறள்ல இருந்து ஒரு திரைப்பட பாடல் கேட்கலாமா? என்ன திரைப்பட பாடலா? ஆச்சரியமா இருக்கா உங்களுக்கு? கேட்போம். இது உங்கள் முத்தமிழ் பார்வை. வாங்க, அது என்ன பாடல் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். பாரதியாருடைய பாடல்கள், பாரதிதாசனுடைய பாடல்களை அவர்களுக்கு பிறகு பல திரைப்படங்கள்ல பயன்படுத்தி இருப்பதை உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம கேட்டிருக்கோம். அந்த பாடல்களும் மக்கள் மனசுல ரொம்ப சாதாரணமா போய் ரீச் ஆயிடும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, பொதுவாகவே ஒரு சில பாடல்களை சொல்லுகின்ற பொழுது அது திரைப்பட பாடல்கள் மூலமாக சொல்லுகின்ற பொழுது அது ரொம்ப விரைவாக மக்கள் மனதில் பதிந்து விடும். அப்படித்தான் கண்ணதாசன் அவர்கள் பல பாடல்களை, ஔவையார் பாடல்களாக இருக்கட்டும், பாரதியாருடைய பாடல்களாக இருக்கட்டும், அல்லது புறநானூறு, அகநானூறு, இப்படி பல இடங்களிலிருந்து எடுத்த பாடல்கள் எல்லாரும் படித்து விட முடியுமா? ஆனால் அவைகளை எல்லோரும் புரிந்து கொள்ளும் அளவிற்கு கண்ணதாசன் அவர்கள் பாடல்களை தந்திருப்பார். அதுபோல இவர்களுடைய பாடல்கள் எல்லாம் விரைவில் மக்கள் மனதில் பதிந்து விட்டாலும், ஆனால் உலக பொதுமறையாக இருக்கின்ற திருக்குறளில் அவ்வளவாக பாடல்கள் வந்திருக்கிறதா அப்படின்னு கேட்டா அது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். தொகையராவா வரலாம். உதாரணத்துக்கு பல்லாண்டு வாழ்க திரைப்படத்துல அன்பிலால் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு அப்படின்னு வரும். அப்புறம் அறிவாளி திரைப்படத்துல இருந்து ஒரு பாட்டு, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே அப்படின்னு. அங்கங்க அந்த திருக்குறளை ஒரு திருக்குறளை பயன்படுத்தி இருப்பார்கள் ஒரு பாடலில். ஆனால் ஒரு திரைப்பட பாடல் முழுமைக்கும் குரல்களை வைத்தே, அதாவது திருக்குறளை வைத்தே ஒரு பாடல் முழுமைக்கும் இசையமைத்து திரைப்பட பாடலாக தந்திருக்கின்றார் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். அந்த பாடலை பத்தி தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்க போறோம். திருவள்ளுவர் தினத்தில் இப்படியும் பல இசையமைப்பாளர்கள் செய்தால் எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ராணா என்ற ஒரு திரைப்படம் 2011ஆம் ஆண்டு வெளிவந்தது. இதுல உதயா, ஸ்வேதா பாசு பிரசாத் இவர்கள் ஹீரோ ஹீரோயின் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். சாண்டில்யா என்ற இயக்குனர் இந்த படத்தை இயக்கி இருக்கின்றார். ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் இசையமைத்திருக்கின்றார். இந்த திரைப்படத்துல ரொம்ப அழகா சிறப்பா ஒரு பாடலை தந்திருக்கின்றார்கள். என்ன பாடல் அப்படின்னு கேட்டா, முழுமையாக திருக்குறளை மட்டுமே பயன்படுத்தி ஒரு பாடலை தந்திருக்கின்றார்கள். திரைப்பட பாடலை பொறுத்தவரையில இசைக்கு பாடல் எழுதுவது உண்டு, பாடலுக்கு இசையமைத்துக் கொள்வது உண்டு. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஆனால் இப்ப பாரதியாருடைய பாடலோ பாரதிதாசனுடைய பாடலோ முழுமையாக முன்பே இருக்கும். அதை திரைப்படத்திற்கு ஏற்றவாறாக எடுத்துக் கொள்ளுகின்றார்கள் இல்லையா? அதுபோல இந்த திருக்குறளை ஒரு முழுமையாக ஒரு இல்லறத்திற்கு தேவையானவை என்ன? இல்வாழ்க்கை, நட்பு, அன்பு, பாசம், நேசம், காதல், ஒற்றுமை, இத்தனையும் ஒரு குடும்பத்திற்குள் இருக்க வேண்டும் அல்லவா? அதற்காக சரியான திருக்குறள்களை தேர்ந்தெடுத்து இந்த பாடலை அமைத்திருக்கின்றார்கள். 9 திருக்குறள், 7 அதிகாரங்கள். இல்வாழ்க்கை, அடக்கமுடைமை, அறிவுடைமை, நட்பு, பயனிலை சொல்லாமை, வாழ்க்கை துணை நலம், ஊக்கமுடைமை. இந்த 7 அதிகாரத்திலிருந்து 9 திருக்குறளை எடுத்திருக்கின்றார்கள். அதாவது அடக்கமுடைமையில 2 குறளும், நட்பு என்ற அதிகாரத்திலிருந்து 2 குறளும், ஆக 9 திருக்குறளை எடுத்து ஒரு இல்லறத்தில் இருக்கக்கூடிய, ஒற்றுமையாக இருக்கக்கூடிய உற்றார் உறவினரோடு சொந்த பந்தத்தோடு எப்படி இருக்க முடியும், அதற்கு வாழ்க்கையில் தேவையானவை என்ன அப்படிங்கறத இந்த திருக்குறள்ல இந்த பாடலை அமைத்து தந்திருக்கின்றார் இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். ரொம்ப அற்புதமா இருக்கும். இந்த பாடலை ஹரிஷ் ராகவேந்திராவும் சுருமுகியும் பாடியிருப்பாங்க.
என்ன பாடல்? அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று தொடங்கி யாகாவராயனும் நாகாக்க என்று அடுத்த குறளையும், எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் என்ற அடுத்த குறளையும், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே என்ற இன்னொரு குறளையும், முகம் நக நட்பது நட்பன்று என்ற மற்றொரு குறளையும், உடுக்க இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்ற குறளையும், சொல்லுக சொல்லி பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல் என்ற மற்றொரு குறளையும், மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன் மக்கட்பேறு என்ற மற்றொரு குறளையும், வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தரதம் உள்ளத்தனையது உயர்வு என்ற 9 திருக்குறளையும் கொண்டு அழகான ஒரு திரைப்பட பாடலாக அமைத்து தந்திருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த பாடலை கேட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு பாடலாக. அது கோரியோகிராஃப்லாம் ரொம்ப சிறப்பா பண்ணியிருப்பாங்க. இந்த பாடல்களை கேட்கிற பொழுது அந்த குடும்பத்தில் எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் என்பதற்கு இந்த பாடல் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். எனவே எத்தனையோ பாடல்களை நாம் திரைப்படங்களில் கேட்கின்றோம், அது அப்படியே மக்கள் மனதில், அதாவது இளைஞர்கள் மனதில் இன்றைய காலகட்டத்தில் கூட அது அவ்வளவு அழகாக மனதில் பதிந்து விடுகிறது. அப்படியானால் இது போன்ற திருக்குறளை பாடலாக தருகின்ற பொழுது நம்மையும் அறியாமல் எத்தனை ரசிகர்களை, எத்தனை மாணவர்களை, எத்தனை இளைஞர்களை இந்த திருக்குறளை நம்மையும் அறியாமல் படிக்க வைக்க முடியும் என்று தயாரிப்பாளர்களும் இசையமைப்பாளர்களும் சிந்தித்தால் நிச்சயமாக திருக்குறளில் அதிகமான பாடல்களை கொண்டு வந்து கொடுத்து விட முடியும். எனவே இந்த பாடலை கேட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இது போன்ற பாடல்களை இன்னும் நிறைய திரைப்படங்களில் பல்வேறு கட்டங்களில் பாடல்களாக தர வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றினால் அது நிச்சயமாக திருக்குறளுக்கு நாம் செய்கின்ற மிகப்பெரிய கடமையாக இருக்கும். காரணம் என்ன என்றால், உலக பொதுமறையாக இருக்கின்ற, வாழ்வியலுக்கு தேவையாக இருக்கின்ற இந்த திருக்குறளை உலகம் முழுமைக்கும் இந்த திரைப்பட பாடல்களின் மூலமாக கொண்டு சேர்க்கலாம் அல்லவா? உரியவர்கள் சிந்தித்தால் இன்னும் இந்த உலகம் உய்விக்கும் அளவிற்கும் பேரும் புகழும் பெற்று மென்மேலும் நம்முடைய தமிழில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த நூலான திருக்குறள் வாழ்வாங்கு வாழ்வதோடு மட்டுமல்ல, மக்களுக்கு வாழ்வாங்கு வாழ்கின்ற கருத்துக்களை எடுத்துச் சொல்லும் என்று நம்பலாம். என்ன நண்பர்களே, நம்முடைய நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நம்ம நிகழ்ச்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் உங்கள் அன்பின் மாங்குடி கே. முத்தமிழ்ச்செல்வன். வணக்கம் நண்பர்களே.